ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இப்போ லேட்டஸ்டா போட்டிருக்கிற குரூப் 2A எக்ஸாமுக்கான திருக்குறளை பேஸ் பண்ண டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதுலயும் நம்ம இன்னைக்கு திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற இலக்கியம். ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம திருக்குறள் எப்படி ஒரு மதச்சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திருக்குறளுக்கு தமிழ்ல இருக்கிற பல ஆயிரக்கணக்கான இலக்கிய நூல்கள்ல மிகச் சிறப்பான ஒரு இடம் இருக்கு. திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் அப்படின்ற காலத்தால் அழியாத இலக்கியத்தை படைச்சாரு. திருக்குறளுக்கு முப்பால், தெய்வ நூல், பொதுமறை, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை இப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. இவர் இயற்றிய திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகள்ல 133 அதிகாரங்கள் இருக்கு. அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறள்கள் இதுல இருக்கு. அறத்துப்பால்ல கடவுள் வாழ்த்து தொடங்கி காமத்துப்பால்ல ஊடலுவகை, அதாவது ஊடலால் பெரும் இன்பம் இது வரைக்கும் மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத மிகவும் அழுத்தமாகவும் எந்த காலத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற வகையில கூறி இருக்கிறது திருக்குறளுடைய தனிச்சிறப்பு. திருவள்ளுவர் யாரு, அவர் எங்க பிறந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாரு, இந்த கேள்விகளுக்கான விடை இன்னுமே கிடைக்கல. திருவள்ளுவர் அப்படின்றது கூட அவரோட உண்மையான பெயர் தானா அப்படின்றதுல பல சந்தேகங்கள் இருக்கு. இப்போ நாம பாக்குற திருவள்ளுவருடைய ஓவியம் கூட உண்மை கிடையாது. அது ஒரு கற்பனையான ஓவியம். திருவள்ளுவருடைய தற்போதைய கற்பனையான ஓவியமானது KR வேணுகோபால் சர்மா அப்படின்ற ஒரு ஓவியரால் தீட்டப்பட்டது. இது மக்களாலும் தமிழக அரசாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு. இதுக்கு முன்னாடி பல்வேறு காலகட்டங்கள்ல பலர் திருவள்ளுவருடைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஓவியங்கள்ல மதத்தை முன்னிறுத்திய குறியீடுகள் இருந்ததால அந்த ஓவியங்கள் புறக்கணிக்கப்பட்டுடுச்சு. திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். திருக்குறளை எழுதி கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் கடந்துடுச்சு. ஆனா திருக்குறள்ல இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் அன்னைக்கு வாழ்ந்த தலைமுறையினருக்கும் பொருந்தியது, இன்னைக்கு வாழற மக்களுக்கும் பொருந்தது, எதிர்காலத்து மக்களுக்கும் பொருந்தும். இப்படி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு எல்லா காலத்துக்கும் பொருந்தும் திருக்குறள் எத்தனை சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சமயம் அல்லது மதச்சார்பன்மை என்றால் என்ன? எல்லா மதத்தையும் மதித்து நடப்பதே மதச்சார்பன்மை. அதாவது குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாகவும் இல்லாம எதிராகவும் இல்லாம எல்லாமே சமம், எல்லா மதமுமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையா இருக்கிறது தான் சமய சார்பின்மை. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. இந்தியாவில எல்லா மதங்களை சேர்ந்த மக்களும் வாழ உரிமை இருக்கு. மக்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றினாலும் மனிதன் அப்படின்ற அடிப்படையில ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. எல்லா மதத்தை சார்ந்த மக்களையும் சரிசமமா நடத்துறது தான் சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருக்குறள் ஒரு சமய சார்பற்ற நூல். எப்படி? சமயம் அல்லது மதம் அப்படின்னா என்ன? மதம் அப்படின்றது ஏதாவது ஒரு கடவுளை அடிப்படையா கொண்டிருக்கும். குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க அந்த கடவுளை வணங்கணும். மதம் அல்லது சமயம் சார்ந்த நூல்கள் அந்த கடவுளுடைய அருமை பெருமைகளை பேசிட்டு கடவுள் பெயரால் மனிதர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கும். ஆனா கடவுளின் பெயராம கூறாம மனிதனுக்கு நல்லொழுக்கங்களையும் வாழ்வோடைய அர்த்தங்களையும் கூறுவது எப்படி? இந்த இடத்துலதான் திருக்குறள் மிகவும் உறுதியான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம நாட்டுல கீதை, பைபிள், குரான் இப்படின்னு பல்வேறு சமய சார்ந்த நூல்கள் இருக்கு. இது எல்லாமே மனிதர்களுக்கு நற்பண்புகளை போதிக்கதான் உருவாக்கப்பட்டவை. ஆனா இந்த நூல்கள் அனைத்துமே கடவுளை முன்னிறுத்தி கடவுளோட பெயரால மனிதனை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்டது. ஆனா திருக்குறள் ஒரு நடுநிலையான ஒரு நூல். இதுல எந்த ஒரு கடவுளும் போற்றப்படவும் இல்லை, தூற்றப்படவும் இல்லை. ஆழ்வார்கள், நாயன்மார்களுடைய பாடல்கள், கம்பராமாயணம், மகாபாரதம் இதுல மனிதர்கள் வாழும் விதம் பற்றி கூறப்பட்டிருக்கு. இதுல எல்லாத்துலயுமே கடவுளை முதன்மைப்படுத்தி அதுக்கப்புறம் அறத்தை வலியுறுத்தி கூறியிருக்கு. ஆனா திருக்குறள் மட்டும்தான் கடவுள் பக்தியை குறிப்பிடாம குறிப்பிட்ட மதத்தோடைய கடவுளை காட்டாம அறத்தை மட்டுமே வலியுறுத்தி தனிச்சு நிக்குது. திருக்குறளுடைய முதல் குறள் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எழுத்துகளுக்கெல்லாம் அகரம் முதலாக இருப்பது போல உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் முதன்மையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளுடைய பொருள் இருக்கு. இதுல எந்த ஒரு கடவுளையுமே குறிப்பிட்டு கூறல. ஆதி பகவன் அப்படின்றத தாய் தந்தை அப்படின்னு ஒரு சிலரும், இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கி வாழ வைக்கிற சூரியன் அப்படின்னும் இன்னும் சில பேர் சொல்றாங்க. அதனால அவர் எந்த ஒரு கடவுளுமே முதன்மைப்படுத்தாம இந்த உலகத்தை வாழ வைக்கிற இயற்கைய கடவுளா குறிப்பிட்டிருக்காரு. திருவள்ளுவருக்கு அடையாளமா எந்த ஒரு சாதியோ மதமோ இல்ல. அவர் குறிப்பிட்ட பெயர்கள் எல்லாமே ஆறு, மலை, குன்று, வேந்தன், கடவுள் இப்படி பொது பெயர்கள் தான். அவர் எந்த ஒரு நாட்டையும் அரசரையும் உயர்த்தியோ இகழ்ந்தோ கூறல. முக்கியமா தமிழ் அப்படின்ற சொல் கூட இந்த நூல்ல கிடையாது. ஒரு நூல் அல்லது காவியம் காலத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கணும் அப்படின்னாக்கா அதுல பலமான கதாபாத்திரம் ஒண்ணு இருக்கணும். எடுத்துக்காட்டா ராமாயணத்துல ராமர், மகாபாரதத்துல கிருஷ்ணர், பஞ்சபாண்டவர்கள் இவங்களாம் முக்கியமான கதாபாத்திரங்களா இருக்காங்க. அதனாலதான் இந்த காவியங்கள் உலக புகழ் பெற்றது.
இந்த காவியங்கள்ல இருந்து இவங்களை நீக்கிட்டோ அல்லது வேற ஒரு கதாபாத்திரத்தை புகுத்தியோ இந்த காவியங்களை வந்து படிக்க முடியாது. ஆனா திருக்குறளை அரசன் முதல் ஆண்டி வரை யாருடன் வேண்டுமானாலும் அதை வந்து பொருத்தி பார்க்கலாம். அது நிச்சயமா எல்லாருக்குமே பொருந்தும். எந்த ஒரு கதாபாத்திரமும் தேவைப்படாம மக்களையும் அவங்களோட வாழற சூழலையும் மட்டுமே கதையோட நாயகனா மாற்றுற அந்த வல்லமை வந்து திருக்குறளுக்கும் இருக்கு. திருக்குறள் உலகத்துல இருக்கிற பல்வேறு மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பல்வேறு நாட்டையும் சார்ந்த அறிஞர்கள் திருக்குறளை கற்று திருக்குறள் மாதிரி ஒரு நூல் தங்களுடைய மொழியில இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்திருக்காங்க. மனிதன் அப்படின்றவன் முதல்ல அறம் செய்யணும். அந்த அறத்தின் வழியில பொருள் தேடணும். அந்த அறத்தின் வழியில சேர்த்த பொருளை வச்சு இல்வாழ்க்கையில இன்பம் பெறணும். இததான் எல்லா மதங்களும் கூறுது. ஆனா எல்லா மதங்களும் கடவுளை அடிப்படையா வச்சு கூறுது. ஆனா எந்த ஒரு கடவுளையும் முன்னிறுத்தாம மனிதனை அடிப்படையா வச்சு கூறுறது தான் திருக்குறளுடைய தனிச்சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.